அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மற்றும் 4 எக்ஸாமுக்கான நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியோட நியூ டெஸ்ட் பேட்ச் ஆன புதிய பாதை, இதுவே உங்களது வெற்றிக்கான வழிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சோ இந்த ஒரு பேட்ச்ல சேர்ந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு புதிய பாதை வெற்றி பாதையா மாறுறதுக்கு டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். சோ இந்த பேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நம்ம டாபிக் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த செஷன்ல நம்ம மேக்ஸ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாருமே நல்லபடியா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போதுமே வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது அதுவே கடினம் தான். ஆனா அதை கன்சிஸ்டன்சியை கொண்டு போறதுங்கிறது இன்னும் கடினம். ஆனா அதை யார் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு வெற்றி வந்து வசப்படும். சோ அந்த வகையில நம்ம வெற்றிகரமா இன்னைக்கு ஆரம்பிச்சிடும். சோ ஆரம்பிச்சதே பாதி வெற்றிக்கு சமம் தான். இதை இன்னும் நம்ம கன்சிஸ்டன்சியை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கான வெற்றி கதவுகள் வந்து திறந்தே இருக்கும். நம்ம வந்து சீக்கிரமா அதை வந்து அட்டைன் பண்ணிடலாம். சோ இன்னைக்கு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிக்கிற எல்லாருமே இதே ஊக்கம் குறையாம தொடர்ந்து உங்களோட டெஸ்டஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி நீங்க விரும்பின அரசு பணியை பெறுறதுக்கு உங்களை எல்லாத்தையுமே நானும் என்னோட சார்பில் வாழ்த்திக்கிறேன். சோ எப்போதுமே ஒரு பொருளை மனசுல வச்சுக்கோங்க, எண்ணியாங்க இதுவே எண்ணிய திண்ணீராக பெரியன் அப்படின்ட்டு. யார் ஒருத்தங்க தான் எடுத்துக்கிட்ட காரியத்துல திண்ணமா, அதாவது கான்பிடென்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த ஒரு விஷயத்தை, அதாவது நீங்க எடுத்துக்கொண்ட காரியத்தை வந்து எந்த இடத்துலயுமே தொய்வு இல்லாம தொடர்ந்து இந்த பேட்ச் முடிகிற வரைக்குமே நீங்க வந்து கொண்டு போகணும். இடையில எந்த ஒரு எக்ஸ்கியூஸ்மே உங்களுக்கு நீங்களே எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. நோ எக்ஸ்கியூசஸ் அப்படிங்கறத எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டே நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுக்கு சோர்வும் வராது, உங்களோட ஊக்கமும் குறையாது. பார்க்கலாமா? சரி, இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு எப்போதுமே இருக்கிற மாதிரி ரொம்ப நார்மலான கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி 4 லெவலுக்கு கொஞ்சம் சில இடத்துல யோசிச்சு போட வேண்டிய கொஸ்டின்ஸும் இருக்கு. 2 லெவலுக்கு கொஞ்சம் கடினமான கொஸ்டின்ஸும் இருக்கு. சரி, ஆனா ஒட்டுமொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல எளிமையாவே நல்ல ஒரு 20க்கு மேலே உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்கிற முடியும். சரி, ஓகே, வரிசையா நம்ம பார்த்தோம். ஸோ வாட் இஸ் வாட் அப்படிங்கிற ரீதியில நம்ம எக்ஸ்பிளேஷன் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 1.45 பார PYQ ஃபார்மேட்ல எழுதணும், அதாவது பின்ன வழியில எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு நமக்கு புக்ல கொஞ்சம் டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் இருக்கு. சோ இதுக்கு நம்ம இங்க என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இப்போ 1.45 பார் இருக்குதா, இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்டையும் பாரையும் எடுத்துட்டு முழு நம்பரா கன்சிடர் பண்ணணும். அப்போ 145 அப்படிங்கிறது இருக்குமா, அடுத்து மைனஸ் இதுல இருந்து எதுக்கெல்லாம் பார் இல்லையோ அதை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ 1க்கு பார் இல்லையா, 1 மைனஸ் பண்ணணும். ஒருவேளை 1.455 பார் இருந்துச்சுன்னா 145 மைனஸ் 14 அப்படிங்கிற மாதிரி போடணும். சரியா? சரி, போட்டுட்டு இது P எழுதிட்டோம். கீழே டினாமினேட்டர் Q எப்படி எழுதலாம் அப்படின்னா கீழே எத்தனை டிஜிட் வரும்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட் வரும். சோ அதை எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல பார் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 9 போடணும், அதை முன்னாடியே போட்டுருணும். சரிதானா? ஒருவேளை பார் இல்லை அப்படின்னா அது 0 போடணும், அந்த 0 லாஸ்ட்ல தான் போடணும், முன்னாடி போடக்கூடாது. ஏன்னா இங்க முன்னாடி போட்டீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு, ஒன்னுக்கு பார் இருக்கு, இன்னொன்னுக்கு பார் இல்லை. அப்ப என்னன்னா பார் இருக்கிறதுக்கு 9 போட்டுக்கணும், பார் இல்லாததுக்கான 0 இந்த பக்கம் பின்னாடி போட்டுக்கணும். சரிதானா? சோ இப்படி எழுதணும். அப்ப இங்க நமக்கு கேள்விக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 144 டிவைடட் பை இங்க நமக்கு ரெண்டுக்குமே பார் இருக்கு 99 போட்டுடலாம். அப்படிதானே? 4 5 ரெண்டுக்குமே பார் இருக்கு. சோ 99 போட்டுரும். சோ 99 எழுதிக்கிறோம். இங்க கேன்சல் பண்ணோம்னா இங்க 11 ஒரு 9 ஒரு 9 போட்டுரும். நீங்க நமக்கு 5 வந்துடும். சோ 6. சோ ஆன்சர் பார்த்தோம்னா 16/11 அப்படிங்கிறது தான் ஆன்சரா இருக்கும். 16/11 ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. புரியுதுல? ஃபர்ஸ்ட் பாயிண்டையும் பாரையும் எடுத்து முழு நம்பரா கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் பார் இல்லையோ அதை முழு என்ன எடுத்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். டிவைட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை டேஷ் வரும். பார் இருந்துச்சுன்னா 9 வரும், பார் இல்ல அப்படின்னா 0, அந்த 0 லாஸ்ட் தான் வரும். அப்ப இங்க நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. சோ 2 போட்டுக்கிறோம். இதுல ரெண்டுத்துக்குமே நமக்கு பார் இருக்கு. சோ இங்க 99 அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அப்போ 144 இங்க 144 டிவைட் பை 99 வரும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 16/11 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரி, கியூப் ரூட் வச்சு கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ இங்க கியூப் ரூட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வேல்யூ எடுக்கணும்னா
கியூப் ரூட்ல இருக்கு, உள்ள சைன்ல மைனஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்க்கணும், அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கிறதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப இங்கேயும் மைனஸ் இருக்கு, அப்ப இதை நம்ம மைனஸ் விட்டு எடுக்கும்போது நமக்கு இங்க வேல்யூ மைனஸ்ல தான் வரும். அப்ப இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் அப்படின்னா ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணதான் செய்வோம். அப்ப இங்க என்ன எடுக்கணும்னா நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்க வேல்யூக்கு அடுத்து வரக்கூடிய கியூப் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அப்ப இங்க பார்த்தோம்னா கியூப் ரூட் ஆஃப் -125 அப்படிங்கிறது போடலாம். அப்ப இங்க வேல்யூ என்ன இருக்கும்னா -5 அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா -5 அப்படிங்கிறது தான். இல்ல நான் ப்ரொசீஜரா பண்ணி பாக்குறேன் அப்படின்னா இங்க -1க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா -1, இது இங்க சேரும் போது -1 -27 ஆகும். இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா -3. அப்ப இங்க பாத்தீங்கன்னா -64 வருமா, இங்க கியூப் ரூட் எடுத்தோம்னா -4, இங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா -125 வரும். அப்ப -125க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா -5 அப்படிங்கறது ஆன்சர். ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது அடுத்ததா 150 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது, இது ரெண்டுமே ரேஷியோல போட்டிருக்காங்க. ரேஷியோல நமக்கு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்ன அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா ரெண்டோட யூனிட்ஸுமே சேமா இருக்கணும். அப்ப இங்க என்னன்னா 1 ஹெக்டேர் இருக்கு, அங்க மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கிறது இப்ப என்னன்னா இது ரெண்டுல இரண்டையும் ஒரே யூனிட் மாத்தணும். அப்ப எப்படி மாத்திக்கலாம்னா ஒண்ணு மீட்டர் ஸ்கொயர் ஹெக்டேருக்கு மாத்தணும், அப்படி எல்லாம் ஹெக்டேர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்தணும். எப்போதுமே நமக்கு எது ஈஸி அப்படின்னா பெரிய யூனிட் சின்ன யூனிட்டா மாத்துறதுதான். சோ அந்த வகையில இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஹெக்டேருக்கும் மீட்டர் ஸ்கொயருக்கும் நமக்கு ரிலேஷன் தெரியணும். சோ இதுல பார்த்தோம்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 ஹெக்டேர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, சோ 10,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 ஹெக்டேர். 1 ஹெக்டேர்னா என்ன, 1 டன்னா என்னன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளோட ஸ்கூல் புக்ல ஒரு குட்டி பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் நமக்கு வந்து மைல் வச்சு, மைல்னா 25 மைல் இஸ்ட் 20 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப கிலோமீட்டருக்கும் மைலுக்குமான தொடர்பு என்ன, ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மைல் அப்படிங்கிறது 1.609 கிலோமீட்டர் கிட்ட வரும். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க நம்ம என்ன பண்றோம்னா ஹெக்டேர் மீட்டர் ஸ்கொயருக்கு எழுதணும். இப்ப இதுல 10,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு ஹெக்டேருக்கு சமம். இங்க 150 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுறோம். ஓகேவா, சோ இப்போ இங்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க 0க்கு 0 கேன்சல், இங்க 3 5ஆல கேன்சல் பண்றோம், இங்க 200. சோ ஆன்சர் என்ன வரும்னா 200:3 அப்படிங்கிறது தான் வரும். சோ ஆன்சர் ஆப்ஷன்ல ஏ ஆப்ஷன்ல இருக்கு 200:3 அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின், இதெல்லாம் எக்ஸாம்ல அடிக்கடி இப்ப ரீசெண்டா கேக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி நமக்கு ரூட்டுக்குள்ள வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா அந்த நம்பரா நம்ம பிரிக்கணும். இது ஈஸியா பிரிச்சிடலாம். சோ ஏற்கனவே ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில வாய்ப்பாடுகள் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். வாய்ப்பாடுகள் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் டேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 1ல இருந்து 16 வரைக்கும் ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் ஃபுல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கணும். இது போக 25 ஸ்கொயர் தெரிஞ்சுக்கணும், 17 19 இந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ் இருக்குல்ல, இனிஷியலா பார்க்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் 5 வரைக்குமாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிதானா? சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமா நமக்கு உள்ள நம்ம ஆப்டிடியூட்ல போகும்போது நிறைய சிம்பிளிபிகேஷன் செய்ய வேண்டியது இருக்கும். அங்க இருந்து நம்ம பெருக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது 117th டேபிள் இருக்குன்னா 17 1ல இருந்து 117 217 இப்படி மட்டும் நீங்க 5 வரைக்கும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேல பெருசா நமக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறமா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சோ இப்ப இங்க பொறுத்த வரைக்கும் இதுல 48 இருக்கு இல்லையா, சோ இது எல்லாத்தையுமே நம்ம வர்க்க எண்களோட ஃபேக்டரா பிரிக்கிறோம். இப்ப 48 பாத்தீங்க அப்படின்னா 16x3 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். வர்க்க எண்ணை வச்சு பிரிக்கிறோம். ஏன் பிரிக்கிறோம்? வர்க்க எண் உள்ள இருந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அப்படிதானே? அதனாலதான். அடுத்து -3 இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 108 உங்களுக்கு தெரிஞ்சாப்ப நீங்க பிரிங்க, அதுக்கப்புறம் இன்னும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ இங்க பாருங்க √108 இருக்குன்னா நமக்கு என்ன தெரியும்னா 9x12 9 12 108 தெரியுமா? இப்ப இதுல 12 நம்மளால வர்க்க எண்ணை பிரிக்க முடியும். 4 3 12. சரியா? அப்ப இங்க எப்படி எடுக்கிறோம்னா 9x4x3 பிரிக்கிறோம். அடுத்ததான் +2√9x3 போட்டுக்கலாம். அடுத்து பிளஸ் √ இங்க 162 இங்க 192 எடுத்தீங்க அப்படின்னா எப்படி போட்டுக்கலாம்னா 16x12 போட்டீங்கன்னா இங்க 14ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 16 மிச்சம் 3 2 16 32. அப்ப இங்க 16x12 பிரிக்கணும். இதே மாதிரி 12 இன்னும் நம்மளால பிரிக்க முடியும். அப்ப 16 அப்படி வச்சுக்கோங்க, 4x3 அப்படி போட்டுக்கலாம்.
சரியா? இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப 16 ரூட் விட்டு எடுத்தோம்னா 4 வந்துருமா, 4√3 மைனஸ் இங்க 3 இன்ட்டு 9 ரூட் விட்டு எடுத்தோம்னா 3, 4 ரூட் விட்டு எடுத்தோம்னா 2, அப்ப இங்க என்ன இருக்கும் 3 இருக்கும், பிளஸ் 2 இன்ட்டு 9 ரூட் விட்டு எடுத்தோம்னா 3 √3 போட்டுக்கலாம், பிளஸ் இங்க 4 இன்ட்டு 2√3 அப்படின்னு சொல்லி இது 4 வந்துடும், இது 2 வந்துடும். அடுத்துதான் 4√3 மைனஸ் 18√3 பிளஸ் இது ரெண்டையும் பெருக்கிறோம்னா 6√3 பிளஸ் 4 இன்ட்டு 8 இருக்கா, 8√3. சரி, இப்ப இதை சால்வ் பண்ணலாமா? சோ எல்லாத்துலயுமே √3 தான் இருக்கு. சோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுல பிளஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். 6 4 10, 10 8 18. அப்போ பிளஸ் பண்ணும்போது கூட்டு அடையாளத்துல இருக்கலாம் போடும்போது 18√3 இருக்கு, இங்க மைனஸ் 18√3 அப்படிங்கிறது இருக்கு. சோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகி நமக்கு 0 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 0 இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். இந்த பேட்டர்ன் क्वेश्चन ரீசன்ட் எக்ஸாம்ல நிறைய கேக்குறாங்க. அடுத்ததான் a minus b whole cube plus b minus c whole cube plus c minus a whole cube divided by 9 into a minus b, b minus c, c minus a இருக்கு. இது என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ல லாஸ்ட் மெத்தட். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் 5 மெத்தடா பிரிப்போம். பி போர்மாஸ், ஃபிராக்ஷன், பெர்சன்டேஜ், சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், முறுகுதல் மற்றும் ரூட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இயற்கணித சூத்திரங்கள், அல்ஜிபிரிக் ஃபார்முலா. இதுல இந்த क्वेश्चन வந்து நமக்கு லாஸ்ட் மெத்தட் கீழே வரும். அப்ப இங்க நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அல்ஜிப்ரால எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் plus z cube minus 3xyz equal to x plus y plus z into x squared plus y squared plus z squared minus xy minus yz minus zx அப்படின்ட்டு இதுதான் அந்த ஃபார்முலா. அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒருவேளை x plus y plus z ஓட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா, ஒருவேளை இது 0வா இருந்துச்சுன்னா இங்க எப்படி மாறலாம் அப்படின்னா, இப்ப இது 0 பண்ணி இது மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கு. அப்ப பெருக்கும் போது அது எல்லாமே 0 ஆயிடும். அப்ப இங்க x cube plus y cube plus z cube equal to இந்த மைனஸ் இங்க போல பிளஸ் ஆகுமா, 3xyz அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப இந்த क्वेश्चनக்கு இதுதான் நமக்கு பொருந்தும். எப்படின்னா இங்க பாருங்க, அல்ஜிபிரிக் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன்னா, இப்போ क्वेश्चनல ஏதோ ஒரு வேல்யூ ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி a plus b whole square, a square minus b square சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி வரும். அப்ப இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா a minus b whole cube plus b minus c, அடுத்து இங்க c minus a இருக்கா. இப்ப இதை நீங்க x ன்னு எடுத்துக்கலாம், இதை y ன்னு எடுத்துக்கலாம், இதை z ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இதெல்லாம் நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா a minus b plus b minus c plus c minus a எடுக்கிறோம். இப்ப இங்க plus a minus a cancel, minus b plus b cancel, இதுவும் cancel. அப்ப இங்க என்ன வந்துருது அப்படின்னா 0வா வந்துருது. அப்ப x y z மூணையும் ஆட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன, x cube இங்க x cube இங்க இருந்தா இருக்கு இல்லையா, இது வந்து x y இதை எடுத்திருக்கோம். அப்ப இங்க எடுக்கும்போது என்ன வரும்னா x cube plus y cube plus z cube by 9 into x y z அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க வேல்யூ எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன்னு தெரியுதா, a minus b க்கு பதிலா x, b minus c க்கு பதிலா y, c minus a க்கு பதிலா z அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்ப இங்க போடும்போது இதோட சிம்பிளிஃபிகேஷன் இப்படிதான் வரும். இப்ப இதுல x y z ஆட் பண்ணும்போது 0 வந்துருது. அப்ப x cube plus y cube plus z cube ஃபார்முலா என்ன, 3 into x y z. அப்ப இதுல மேல நியூமரேட்டர்ல என்ன போடுறோம்னா 3xyz அப்படிங்கறது போடுறோம், கீழே 9xyz அப்படிங்கிறது இருக்கு. அப்ப xyz கேன்சல், இங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/3 அப்படிங்கிறது இருக்கும். 3ஆல கேன்சல் பண்றோம். ஆன்சர் 1/3 அப்படிங்கிறது ஆப்ஷன்ல பி ஆப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் இதுக்கானது பார்த்தோம்னா 1/3 அப்படிங்கிறது. சிம்பிளிஃபிகேஷன் கவனமா பண்ணணும். இது வந்து ஃபிராக்ஷன்ல பி போர்ட் மாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹோல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஹோல் நம்பர்ஸ்க்கு படிப்போம், செகண்ட் மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபிராக்ஷன்ஸ்க்கு படிப்போம். இது ஃபிராக்ஷன்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12 12 1 13 13/4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். கவனமா பண்ணுங்க. அடுத்து டிவிஷன் போட்டுட்டு இங்க கர்லி பிராக்கெட் ஸ்டார்ட் ஆகுமா, இங்க போடுறோம்னா 9 4 4 plus 1 5, அப்போ 5/4 அப்படிங்கறத வச்சுக்கிறோம். -1/2 இன்ட்டு இங்க
4 5/2 அப்படின்னு வச்சுக்கிறோம். மைனஸ் இங்க சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 12 வருமா. அப்ப இங்க 3 மைனஸ் இங்க 2. கரெக்டா? க்ளோஸ் பண்றதெல்லாம் கவனமா க்ளோஸ் பண்ணிக்கணும். சரி, அடுத்தது பார்த்தோம்னா 13/4 டிவிஷன் இங்க 5/4 மைனஸ் 1/2 இன்ட்டு 5/2 மைனஸ் இங்க 1/12 அப்படிங்கிறது கிடைக்குமா. இதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு இங்கேயே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்து எடுத்தோம்னா 13/4 டிவிஷன் இங்க 5/4 மைனஸ் இதுல 1/2 இங்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12 நம்ம எல்சியமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா இங்க 6 தான். அப்போ இங்க 30 மைனஸ் 1 வரும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல 13/4 டிவிஷன் இதுல 5/4 எழுதிக்கிறோம். மைனஸ் 1/2 இன்ட்டு 29/12 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். 13/4 டிவிஷன் இங்க 5/4 மைனஸ் இங்க பெருக்கிக்கலாமா, பெருக்குள்ள இருக்கு மைனஸ் இருக்கு. போர்ட் மாஸ் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், சப்ராக்ஷன் பண்ணுவோம். அப்ப இங்க 29/24 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 13/4 டிவிஷன் இங்க சிம்பிளிஃபை பண்றதுக்கு இதுக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும், 24 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப 24 இங்க 6ஆல பெருக்கணும். அப்ப இங்க மேல என்ன வந்துடும், 30 வந்துடும். 30 மைனஸ் 29 போட்டுட்டு இங்க அடுத்ததான் என்ன பண்ணலாம், 13/4 டிவிஷன் இங்க என்ன வந்துடும், 1/24 அப்படிங்கிறது வந்துடும். அப்ப இங்க டிவிஷன்ல இருந்துச்சுன்னா இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிளிகேஷனா மாத்தலாம். மாத்தும் போது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன் மட்டும் ரெசிப்ரோக்கலா மாறும், தலைகீழா மாறும். அப்ப 13/4 இன்ட்டு 24/1 24 எடுத்துக்கலாம். இங்க கேன்சல் பண்ணோம்னா 6 4 24. இப்போ 13 இன்ட்டு 6ன்னு பார்த்தோம்னா 60 60 18 78. ஸோ 78 அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ இதெல்லாம் கவனமா பண்ணணும். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கானது 78, பி ஆப்ஷன் 78. இதுல அதே மாதிரி தான் ஒரே மாதிரியான வேல்யூ நமக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏபின்னு ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம கொடுத்துக்கணும். சரிதானா, அது எத்தனை வேல்யூ ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு ஏத்தாப்புல ஏபிசி அப்படிங்கறத நம்ம போட்டுக்கலாம். அப்படிங்க பார்த்தோம்னா ஏ 200 இதுல என்னன்னா 260 104 நமக்கு ரிப்பீட்டடா வருது. சோ இதுல 260க்கு ஏன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா இங்க 104 பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம 104 பின்னு எடுத்துட்டோம்னா இங்க என்ன வரும்னா ஏ இன்டி ஏ ஸ்கொயர் வந்துடும் பிளஸ் 1/b² அப்படின்னு சொல்லி வந்துடும். 1/b² நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அங்கேயும் பிறகு நம்ம என்ன பண்ணணும், சுத்திட்டு இருக்கணும். சோ என்ன பண்றோம் அப்படின்னா இதுல 104 எடுக்காம 1/104 பின்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப இங்க ஏ இன்ட்டு ஏ போட்டோமா, இங்க 1/104 இன்ட்டு 1/104 அர்த்தம். அப்ப இங்க பி இன்ட்டு பின்னு போட்டுக்கலாம். இங்க ஏ இங்க பியா இருக்கும். அப்ப இங்க சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா a into a squared plus b squared போட்டுட்டு மைனஸ் இதுல a minus b whole squared அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்ப இதுல எழுதணும்னா a squared plus b squared மைனஸ் இங்க ஃபார்முலா போடலாம், a squared plus b squared minus 2ab அப்படின்ட்டு இங்க எழுதும்போது a squared plus b squared மைனஸ் கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் a squared மைனஸ் b squared plus 2ab அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலா 2ab அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 into a யோட வேல்யூ 260, b யோட வேல்யூ 1/104 இருக்கும். நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்க 52ங்கிறது கிடைக்கும். 52ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா சோ இதை நீங்க நார்மலா போட்டீங்கன்னா ஒரு 26 0 வந்துருமா, 2 26 நமக்கு 52, 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 5. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 5. ஆப்ஷன்ல சி ஆப்ஷன் 5. அடுத்த क्वेश्चन 256 power
0.16 இருக்கு, 16 பவர் 0.18 அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இங்க 256 எப்படி எழுதிக்கலாம்னா 16 ஸ்கொயர்டா 16 ஸ்கொயர்ட் ஹோல் பவர் 0.16 எழுதிக்கலாம் இன்டு 16 பவர் 0.18 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இங்க நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், ரெண்டு ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கு நமக்கு. a பவர் m ஹோல் பவர் n அப்படின்னா a பவர் m n போட்டுக்கலாம். அதே மாதிரி a பவர் m இன்டு a பவர் n அப்படின்னா a பவர் m பிளஸ் n அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? சரி, அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம போடும்போது என்ன கிடைக்கும்னா 16 பவர் 0.32 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்க 16 பவர் 0.018 அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 பவர் 0.50 அப்படிங்கிறது கிடைக்கும். மாத்தி போட்டு கூடாதுன்னா 0.50 அப்படிங்கிறது. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 0.50 எப்படி எழுதலாம்னா 1/2 எழுதலாம். ஹாஃப் எழுதலாமா? ரெண்டும் ஒண்ணுதானே, 1/2 எழுதுறோம். அப்ப இங்க இன்னும் நம்ம முழு எண்ணா பெறுறதுக்கு இங்க 16 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 ஸ்கொயர் எழுதலாம். அப்ப 4 ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 இருக்கும். சோ அதன்படி 4 பவர் 2 இன்டு 1/2 போட்டோம்னா 2 கேன்சல் ஆயிடும். சோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 4 அப்படிங்கிறது தான், 4 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 4 இஸ் தி ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின் கொஞ்சம் நம்ம பிரிச்சு யோசிக்கணும் சார். ஆனா இப்படியே வச்சு நம்மளால சம் செய்யலாம். ஆனா அதை விட எப்படி இருக்கும்னா எளிமையா இருக்கு. எப்படி எளிமையா பண்ணலாம் எப்படின்னா -1/216 ஹோல் பவர் என்ன இருக்கு -2/3 இருக்கா. இப்ப இது என்ன பண்றோம்னா -1/216 6 கியூப் எழுதிக்கிறோமா, 6 கியூப் எழுதிக்கலாம். எழுதிட்டு இங்க என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இதுல 1/3 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா -2 அப்படிங்கறத நம்ம எடுக்கிறோம். கரெக்டா தப்பா? சரியா? இப்ப இதுல இன்னும் எளிமையானது என்ன அப்படின்னா இங்க -2/3 இருக்கு இல்லையா? இப்ப உள்ள இருக்கிறத நீங்க அப்படியே மாத்தி எழுதிட்டீங்க அப்படின்னா மேல இருக்கிறது நமக்கு பிளஸ் ஆயிரும். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் ரெண்டுலயும் உங்களுக்கு சொன்னேன் எது கன்வீனியன்டா இருக்குன்னு பாருங்க. இப்ப இதை வச்சு நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா இப்ப இதுல 1/3 இப்ப ரெண்டு பெருக்கணும்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். அப்படிதானே? சரி, அப்ப இங்க என்ன பண்றோம்னா -1 இப்ப இங்க பவர்னா a/b ஹோல் பவர் m அப்படிங்கிறது என்னன்னா a பவர் m by a பவர் m. மேல இருக்க பவர் ரெண்டுக்குமே தான் சேரும், நியூமரேட்டருக்கும் சேரும் டினாமினேட்டருக்கும் சேரும். சோ அந்த வகையில -1 1/3 divided by 6 cube whole power 1/3. இது பவர் என்ன போட்டுக்கலாம் -2. இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1/3 மீனிங் என்னன்னா cube root அர்த்தம். cube root of -1 divided by இங்க cube root of 6 cube. நீங்க 2 and 6 வச்சாலுமே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க தான் செய்யும். சரி, நம்ம இப்படி வச்சுட்டு இங்கேயுமே நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு 6 வந்துடும். ஹோல் பவர் -2ங்கிறது இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ரூட் எடுத்தீங்க, கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா -1, கீழே என்ன இருக்கும் அப்படின்னா 6 அப்படிங்கிறது இருக்கும். அப்படிதானே? சோ -2 போட்டுக்கலாம் பவர்ல. இப்ப இதுல போட்டீங்க அப்படின்னா -1 ஹோல் பவர் -2 divided by 6 to the power -2 இருக்கும். சோ இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது பிளஸ் ஆயிரும். சோ என்ன பண்றோம்னா 6 ஸ்கொயர் divided by -1 ஹோல் ஸ்கொயர்னு கொடுக்குறோம். அப்போ 6 ஸ்கொயர் 36 divided by -1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான். சோ ஆன்சர் என்ன அப்படின்னா 36 அப்படிங்கிறது தான். இது வந்து நான் உங்களுக்கு புரியணுமே அப்படிங்கறதுனால ரொம்ப டீடைலா சொல்லியிருக்கேன். இதை எளிமையா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா +36 தான். இப்ப இதுல எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்க -2/3 இருக்கு இல்லையா? இப்ப இதை பிளஸ் தான் மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம்னா உள்ள இருக்கிறத அப்படியே நீங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாத்திக்கங்க. அப்ப இங்க 2/6 divided by -1 இருக்குமா, இந்த மைனஸ மேல ஏத்திடுங்க. -1 ஹோல் பவர் +2/3 அதான் அதை மாத்துறதுக்கு தான் நீங்க மாத்திருக்கோம். சோ +2/3 வந்துடும். இந்த மைனஸ் எங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா -2 and 6 இப்ப அதே மாதிரி பிரிச்சோம் அப்படின்னா 1/3 ஹோல் பவர் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா -2 and 6 கியூப் ரூட் எடுக்கிறோம், ஹோல் பவர் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்ப இந்த -2 and 6க்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் -6 கிடைக்கும். சோ -6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 36 அப்படிங்கிறது ஆன்சர். இதே ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அது உங்களுக்கு புரியுமேங்கிறதுக்காக இன்னும் இன்டெப்தா சொன்னது. அதுல பார்க்கும்போது கூடுதல் ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது
கூடுதலா ஒரு சில கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். சரிதானா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 36 அப்படிங்கிறது தான் வரும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிளிஃபிகேஷன்ங்கிறது நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சரிதானா? நம்ம இப்படிதான் சால்வ் பண்ணணுங்கிறதுல பேரே சுருக்குறது தான். அப்போ அது சுருக்குறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கோ, எவ்வளவு எளிமையா ஸ்டெப்ஸை கம்மி பண்ணி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏயோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஏ ஆனது பியை விட எவ்வளவு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஆனது பியை விட எவ்வளவு அதிகம், எவ்வளவு குறைவுனா ரெண்டுத்துக்கான வித்தியாசம்னு அர்த்தம். அப்ப இங்க பி ஆனது ஏயை விட எவ்வளவுனா பி தான் பெருசுன்னு அர்த்தம். அப்ப பி மைனஸ் ஏ என்ன அப்படிங்கறத இங்க கேள்வி. கண்டுபிடிக்கலாமா? பி டைரக்டா போடலாமா அப்படின்னா பில நமக்கு ஏ வேரியபிள் இருக்கு, அதோட வேல்யூ நமக்கு வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஈக்குவல் டு நீங்க பேஸ்ல வந்து 8 எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்ப இங்க போட்டோம்னா 8 பிளஸ் 4 பிளஸ் 2 பிளஸ் 1 அப்படிங்கிறது வரும். இப்ப ஆட் பண்ணோம்னா 10 10 15/8 அப்படிங்கிறது வரும். அப்படிதானே? அடுத்து எங்க பி பார்த்தோம் அப்படின்னா 1 பிளஸ் ஏ வேல்யூ 15/8 வருமா, பை 2 இருக்கும். அப்ப இங்க 1 பிளஸ் 15/16 எடுத்துக்கலாம். அப்ப இங்க 16 எடுத்தோம்னா 16 பிளஸ் 15 31, 31/16 அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். இப்ப இதுல ரெண்டுத்துக்குனா டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். சோ இதுல 31/16 மைனஸ் 15/8 போடுறோம். போடும்போது நமக்கு இங்க 16 எல்சிஎம், இங்க 31 அப்படியே இருக்கும், மைனஸ் 30. சோ ஆன்சர் 1/16 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் என்ன அப்படின்னா 1/16. ஆப்ஷன்ல ஏ ஆப்ஷன் 1/16. சிம்பிளிஃபிகேஷன். ஸோ கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா x பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் பவர் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஒய் ஸ்கொயர். இது மேல நம்ம எதை காமனா எடுக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு காமனா வெளியில எடுக்கலாம். எடுத்தோம்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வந்துடும். இதோட கீழே எதை எடுக்கலாம் அப்படின்னா ஒய் ஸ்கொயர்டு காமனா எடுக்கலாம். எடுத்தோம்னா இங்க உள்ள ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது இன்டா மாத்தீங்கன்னா இது ரெசிப்ரோக்கலா மாறிடும். ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட முடியும். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி தானே கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. சரி, இப்ப இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்ப இது பெருக்கல் தானே இருக்கு எல்லாமே. எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், ஒய் ஸ்கொயருக்கு ஒய் ஸ்கொயர் கேன்சல். இப்ப என்ன இருக்கும்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர். இந்த இடத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, நமக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். இப்ப இது ரெண்டையுமே கேன்சல் பண்றதுக்கு நமக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த எக்ஸ் முன்னாடி கொண்டு வரணும், ஒய் பின்னாடி கொண்டு வரணும், அப்படிதானே? அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மைனஸால நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப மைனஸால மல்டிப்ளை பண்ணோம்னா இதுல என்ன ஆயிரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். சோ இதுல மைனஸ் மட்டும் இருக்குமா, சோ இதுல -1 அப்படிங்கிறது தான் ஆன்சரா இருக்கும். எப்படின்னு புரியுதுல்ல? இப்போ இதே மாதிரி பேட்டர்ன், இதே ஒரு மைனஸ் எடுக்கிற மாதிரியான கான்செப்ட் உள்ள இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அப்ப இங்க இதோட பிளேஸ மாத்துறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மைனஸால உள்ள பெருக்கிறோம். பெருக்கும்போது பாருங்களேன், இப்ப கரெக்டா வரும். மைனஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதாவது அதோட வேல்யூவை மாத்தக்கூடாது, மாத்தாம எப்படினாலும் நம்ம பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. அப்ப இப்படி பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் -1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன்ல சி ஆன்சர். இங்க எல்லாமே நமக்கு வர்க்க எண்களா தான் இருக்கு, நம்ம அப்படியே போட்டுக்கலாம். √900 அப்படின்னா 30 போட்டுக்கிறோம், பிளஸ் 12 போடுறோம், டிவைட் பை இங்க 12 போட்டுக்கிறோம், மைனஸ் 4 டிவைட் பை 2 போடுறோம், பிளஸ் 2. இங்க கேன்சல் பண்ணா 2 கிடைச்சிரும், -2 + 2 கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க எடுத்தோம்னா 42 டிவைட் பை 12 இருக்கு. கேன்சல் பண்ணோம்னா 3ஆல கேன்சல் பண்ணோம்னா 3ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 3 4 டிவைடட் பை இங்க 4 அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் கேன்சல் பண்ணோம்னா 2 இங்க 7 இருக்கும். நல்லா பாருங்க, நம்ம சிம்பிளிஃபை பண்ணது 7/2 வந்திருக்கு. இப்ப இது ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னா
இல்ல அப்படிதானே. அப்ப இங்க என்னன்னா 7/2க்கு ஈக்குவலா என்ன வரலாம் அப்படின்னா, ரெண்டையும் நம்ம 3ஆல பெருக்கணும்னா 21/6 வரலாமா. அதாவது நம்ம சிம்பிளிஃபை பண்றதா நமக்கு ஆன்சரா வரணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப இவங்க இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா 42 டிவைடட் பை 12. சோ இதை இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 2ஆல மட்டும் கேன்சல் பண்ணிருக்காங்க. 2ஆல கேன்சல் பண்ணா 6 2 12, இங்க 2 இங்க 1, அப்ப என்ன வருது 21/6 அப்படிங்கிறது வருது. இதை இன்னும் நம்ம 3ஆல கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி பண்ணிதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 7/2 கிடைச்சிருக்கு. நமக்கு ஆன்சரா வர்றது நிச்சயமா அங்க ஆப்ஷன்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அதுக்கு ஏத்தாப்புல எப்படி கொடுத்துருக்காங்கிறது யூவிக்கே தெரியும். 21/6 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்ததா இங்கேயும் பாருங்க, அப்படி சொன்னால அதே கான்செப்ட். இங்க என்ன இருக்குன்னா x³ x - 2 அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கப்புறமா இங்க 2 - x இருக்கா, இதை நம்ம x - 2 எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸி. ஸோ என்ன பண்றோம்னா ஒரு மைனஸ் காமனா வெளியில எடுக்கிறோம். அப்ப இங்க ஒரு மைனஸ் கிடைக்குமா, இந்த மைனஸ் நான் நடுவுல வச்சுக்கிறேன். அப்போ -8/x - 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட முடியும். அப்ப இங்க x - 2 அப்படிங்கிறது எல்சியமா எடுத்துக்கலாம். மேல x³ - 8 அப்படிங்கிறது இருக்கும். இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a³ - b³ அந்த ஃபார்முலால எழுதிக்கலாமா. 8னா 2³ போட்டுக்கலாம். a³ - b³ ஃபார்முலா a³ - b³ ஃபார்முலா a - b into a² plus b² plus ab அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப அந்த வகையில பார்த்தோம்னா x - 2 into x² plus 4 plus 2x அப்படிங்கிறது கிடைக்கும். டிவைடட் பை x - 2 வச்சுக்கலாம். ஸோ இதுல x - 2 x - 2 கேன்சல். ஃபைனலா இதுதான் ஆன்சரா இருக்கும். ஆன்சர் x² plus 2x plus 4 ஆல் பிளஸ் x² plus 2x plus 4 அப்படிங்கிறது. அடுத்ததான் இந்த கொஸ்டின் எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க நமக்கு a² - b² ஃபார்மட்ல வச்சோம்னா m+1 into m-1 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அப்போ எல்சிஎம் அதுதான் வரும். m+1 into m-1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இங்க m இருக்கு, கீழே m+1 இருக்கு. ஸோ இதை m-1ஆல பெருக்கிறோம். அடுத்ததா பிளஸ் இங்க m+1 இருக்கு. ஸோ m-1ஆல பெருக்கிறோம். இங்க 1 இருக்கு. அப்ப இங்க என்னன்னா கீழே ஆல்ரெடி நமக்கு எல்லாமே வேல்யூ இருக்கதான் செய்யுது. அதாவது கீழே நமக்கு m+1 இருக்கு, m-1 இருக்கு. அதனால 1 அப்படியே வச்சுக்கிறோம். இதுல +1 -1 கேன்சல் ஆயிரும். m உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா m² - m plus m இருக்கும். கீழே m+1 into m-1 இருக்கும். plus m - m கேன்சல். ஸோ ஃபைனலா m² divided by m+1 into m-1 அப்படின்னு இருக்கும். இதுதான் ஆன்சர். ஃபைனலா ஆன்சர் எங்க இருக்கு, இதுல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதையே சிம்பிளிஃபை பண்ணி m² - 1 எழுதியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம். அதுல ரெண்டு விதமாவும் கொடுக்கலாம். m+1 into m-1 கொடுக்கலாம். இதுதான் இப்படி நம்ம எழுதியிருக்கோம். இப்ப நமக்கு இது கிடைச்சிருக்கு, நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி அப்படியே எழுதிருக்கோம். அடுத்ததா 995 divided by 999 into 999 இருக்கும். இப்ப இதுல ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இதுக்கு ப்ரொசீஜர் எப்படிங்கிறது இன்னொரு சம் இதே மாதிரி இருக்கு, அங்க நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இங்க என்னன்னா இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் எல்லாம் சேமா இருந்துச்சுன்னா இங்க முழியன், இங்க அடி பகுதி, இங்க ஒரு முழியன், இந்த மாதிரி பெருக்கல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுல இருந்து இந்த வேல்யூல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டு அந்த 1 நியூமரேட்டரோட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி போட்டோம்னா இங்க +9 இருக்கா, இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 998ங்கிறது வரும். இங்க 1 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 996ன்னு வரும். ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் 998 996. ஆப்ஷன் பி 998 996. அடுத்தது பார்க்கும்போது 789 into 789 கொஸ்டின் தெரியுதா உங்களுக்கு? நான் அப்படி அதுல வேரியபிள் எழுதிட்டுமா? இப்ப இதுல என்னன்னா 789 அப்படிங்கிற நம்பரும் 211ங்கிற நம்பரும் நமக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. இது அல்ஜிபிரிக் மாடல் மெத்தட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல இந்த வேல்யூக்கு ஏன்னு இந்த வேல்யூக்கு பின்னு எடுத்துக்கிறோம். அப்ப இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஏ ஏ ஏ, இங்க பி பி பின்னு வச்சுக்கலாம். அடுத்து இங்க ஏ ஏ, இங்க ஏ இங்க பி இங்க பி இங்க பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம்.
அப்ப இத பார்க்கும்போது ஏபி வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஏ இங்க 3a இருக்கு, அப்ப a கியூப் போட்டுக்கலாம் பிளஸ் b கியூப் டிவைடட் பை கீழே a ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ ஃபார்முலா வைஸ் உள்ள சப்ஸ்டிட் பண்ணும்போது a கியூப் பிளஸ் b கியூப் ஃபார்முலா a பிளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர்ட் பிளஸ் b ஸ்கொயர்ட் மைனஸ் ab அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தோம்னா a ஸ்கொயர்ட் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்ட் அப்படின்ட்டு இதுவும் கேன்சல் ஆயிடும். பிளஸ் தான் இருக்குங்கிறதுனால இது மாறினால நமக்கு பிரச்சனை இல்லை. பெருக்கல்ல இருந்தாலுமே அதுதான் 5 × 2 10 தான், 2 × 5 10 தான். கேன்சல் பண்ணோம், லாஸ்ட் a பிளஸ் b இருக்கு. அப்ப a இருக்கு நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாதா? a யோட வேல்யூ 789, b யோட வேல்யூ 211. ஆன்சர் 1000 வரும். அப்படிதானே? 89 11 100, இங்க ஒரு 900, அப்ப 1000 ஆச்சு. சோ ஆன்சர் ஆப்ஷன்ல b ஆன்சர் 1000. அடுத்ததான் இந்த கொஸ்டின், அதாவது 39852 டிவைட் பை ரூட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஈக்குவல் டு 81 × 12 இருக்கு. கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்ப 81 இருக்கு, 9ஆல டிவைட் ஆகும் நமக்கு மேக்சிமம். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 39852 இருக்கு, 12ஆலேயே நம்ம கேன்சல் பண்ணலாம். 36 பேலன்ஸ் நமக்கு 3, 36 2 24 பேலன்ஸ் 12ஆல கேன்சல் பண்ணுவோமா? 12ஆல கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்க 81 உங்களுக்கு 9ஆல டிவைட் ஆகும் தெரியுது. அப்ப இதை நான் 9ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு பாக்குறதுக்கு டிவைட் பண்ணி தான் செக் பண்ணணும் இல்ல. இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9ஓட மடங்குல இருந்துச்சு அப்படின்னா அது 9ஆல டிவைட் ஆகும் தான். இப்ப இதுல ஆட் பண்ணீங்கன்னா 10 12 22 27 கிடைக்குது. அப்ப தாராளமா நீங்க 9ஆல டிவைட் பண்ணிட்டு கூட ஃபர்தரா நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப நான் டைரக்டா 12ஆல டிவைட் பண்றேன். 3 12 36 மிச்சம் 3, 3 12 36 மிச்சம் 2, 2 12 24 மிச்சம் 1, 1 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 81 இருக்கா, 9ஆல கேன்சல் பண்ணணும். இப்ப இதுவும் கூட்டினா 9 வருது, அதனால இது 9ஆல டிவைட் ஆகும் தான். இப்ப இங்க 9 போட்டுக்கிறோம். இங்க 3 27 மிச்சம் 7 27 6 7 8 9 27 4 3 7 72 ஆச்சு. கரெக்ட் தானே? 3 3 2 24 1 27 மிச்சம் 6 ஆச்சு 62. அப்ப இதுல என்னன்னா 96 54 54 போக அங்க ஒரு 54னா அங்க ஒரு 6 இங்க ஒரு 2, அப்ப 8 ஆச்சா. 9 போட்டுக்கலாம். அகைன் இங்க 9ஆல போட்டோம்னா இங்க 4 1 வரும். அப்ப ரூட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னா 41 இருக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ இங்க ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்றோம். அப்ப இங்க என்ன வரும்னா 41 ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது வரும். 41 ஸ்கொயர்டோட வேல்யூ 16, இங்க 0 1 4 4 4 2 8, ஸோ 08. ஆன்சர் என்ன வரும்னா 1681 அப்படிங்கிறது வரும். புரியுதுல? அப்ப 1681 தான் நமக்கான ஆன்சர். அதுக்கப்புறமா சரி, இந்த மாதிரி மல்டிபிள் ரூட்ஸ்ல இருக்கு. இது எல்லாமே பிளஸ் ஆல இணைஞ்சிருக்குன்னா என்ன பண்ணணும்னா, இப்ப ரூட் 6 இருக்கு, இனிஷியலா இருக்கக்கூடியதுக்கு அடுத்து வரக்கூடிய ரூட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ ரூட் 9 இருக்கும். அப்ப ரூட் 9க்கான வேல்யூ 3. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3 தான். இப்படி நம்ம எளிமையா எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பிளஸோ மைனஸோ வந்துச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய நம்பர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 2 கான்சிக்யூட்டிவ் நம்பரோட பெருக்கலா தான் கொடுப்பாங்க. இப்ப 2 3 6 அப்ப இதை எதை எடுக்கணும்னா பெரிய நம்பர் தான் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பிளஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர், மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர், அவ்வளவுதான். சுருக்குக கவனமா பண்ணணும். ஃபிராக்ஷன்ல இருக்கிறது. இப்ப இதுல -1/3 அப்படிங்கறது போட்டுக்கிறோம். -1 இங்க நம்ம பெருக்கணும்னா என்ன வரும்? 10/21 வரும். இது பெருக்கலா மாத்தணும்னா 21/10 போட்டுக்கலாம். பிளஸ் 8 -5 -1/2 -1/4. இதுக்கும் இந்த எல்சிஎம் எடுத்து போட்டுருக்காங்க. 1/2னா அரைன்னு அர்த்தம், 1/4னா கால்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா போர்மாஸ் ரூல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கணும், அப்படிதானே? பி போர்மாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், சால்வ் பண்ணணும் அந்த ஆர்டர்ல. அப்ப இங்க அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/4ங்கிறது கிடைக்கும். அப்ப இதுல -1/4 அப்படிங்கறத வச்சுக்கலாம். இதுல -1/3 -21/10
பிளஸ் 8 மைனஸ் இங்க சால்வ் பண்ணோம்னா 20 20 மைனஸ் 1 நமக்கு 19 வருமா? அப்ப இங்க 19 மைனஸ் பை 4 அப்படிங்கிறது கிடைக்கும். மைனஸ் 1/3 மைனஸ் இங்க எல்சிஎம் என்ன எடுக்கலாம்னா 20 எடுக்கலாம். 20 எடுத்தோம்னா இங்க 2ஆல பெருக்கணும்னா 42 பிளஸ் இங்க 20ஆல பெருக்கணும்னா 160 மைனஸ் இங்க 5ஆல பெருக்கணும். 5ஆல பெருக்கணும்னா 50 45 95 போட்டுக்கணும். அடுத்ததான் மைனஸ் 1/3 மைனஸ் இங்க நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 42 95 எவ்வளவு வந்துரும்? 42 13 137 வந்துருமா? ரெண்டு பிளஸ் மைனஸ்ல இருக்கு. சரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 202 நமக்கு வரும். அதுல இருந்து 95 மைனஸ் பண்ணோம்னா 701 107 அப்படிங்கிறது நமக்கு வரும். டைரக்டாவே எழுதிக்கிறோமா? பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ 107/20 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமா இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 16 எடுப்போம். அப்ப இங்க 20ஆல பெருக்கணும்னா மைனஸ் 20 மைனஸ் 160 3ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்கணும்னா 321 அப்படிங்கிறது வரும். 321 போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலா பார்க்கும்போது மைனஸ் 341/60 அப்படிங்கிறது வரும். இது கலப்பு பின்னத்துக்கு மாத்திக்கலாம். 341னா 5 60 தான் நமக்கு 300 அப்படிதானே? 6 60 தான் நமக்கு 360க்கு போயிடும். இங்க 360 தான் இல்ல. அப்போ 5 60 தான் நமக்கு 300 மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸையும் நோட் பண்ணிக்கிறோம். மீதி எவ்வளவு இருக்குன்னா 41 41/60ன்னு எழுதிக்கிறோம். அப்போ மைனஸ் 5 41/60 அப்படிங்கிறது தான் ஆன்சர். மைனஸ் 5 41/60. ஆன்சர்ல ஆப்ஷன் பி. கவனமா போடணும். இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. புரியுது இல்லையா? அடுத்ததான் எக்ஸோட வேல்யூ 2 பிளஸ் √3 கொடுத்துருக்காங்க. இங்க எக்ஸ் பிளஸ் 1/x. அப்ப இங்க 1 பிளஸ் 1/2 பிளஸ் √3 அப்படிங்கறது போட்டுக்கோங்க. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது இதை 2 மைனஸ் √3 டிவைட் பை 2 மைனஸ் √3 அப்படின்னு சொல்லுவோம். a பிளஸ் b a மைனஸ் b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப இங்க a-ங்கிறது 2ஆ? அப்ப 2 ஸ்கொயர் மைனஸ் √3d ஹோல் ஸ்கொயர். அப்ப இங்க எழுதணும்னா 2 ஸ்கொயர் 4 √3 பண்ணோம்னா 3. அப்ப இங்க ஆன்சர் என்ன வந்துடும்? 1 அப்படிங்கிறது வந்துடும். அவ்வளவுதான். அப்ப இங்க 2 பிளஸ் √3 பிளஸ் இங்க 2 மைனஸ் √3 போட்டுக்கலாம். பை 1 தானே போடணுங்கிற அவசியம் இல்லை. பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ஃபைனலா ஆன்சர் என்ன இருக்கும்னா 4 அப்படிங்கிறது இருக்கும். 4ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன்ல பி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்ததான் 6 plus 6 plus 6 plus 6 division 6 divided by 4 plus 4 plus 4 plus 4 divided by 4 இருக்கு. இதுக்கு நிறைய பேர் 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் போடுறது உண்டு. அப்படி கிடையாது. இங்க பாருங்க, மேல இருக்க நியூமரேட்டர்ல ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணணும்னா பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். கீழே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணணும்னா டிவிஷனை சால்வ் பண்ணணும். பி போர்ட் மாஸ் ரூல் படி. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும்னா 24 டிவைட் பை 6 போடுறோம். கீழே இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல இருக்கிறத +4 போட்டு இப்ப இதை சால்வ் பண்ணோம்னா 1ன்னு அர்த்தம். 1 போடுறோம். 24 டிவைட் பை 6 4. கீழே எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13. அப்ப 4/13 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 1 போட்டிருக்க கூடாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மேல 24 டிவைட் பை 6 4. அதே மாதிரி கீழே எல்லாத்தையும் ஆட் பண்ணி 16 டிவைட் பை 4 அங்கேயே என்ன வந்துடும்? 4 வந்துருமா? கேன்சல் பண்ணி 1ன்னு போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த கொஸ்டின் அங்க நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம் இல்லையா? 999 வச்சு அது இல்லாம ப்ரொசீஜரா எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க, 999 இருக்கு. 48 டிவைட் பை 49 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 245 அப்படிங்கிறது இருக்கு. இதை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கலப்பு பின்னத்தை நார்மலுக்கு மாத்துறதுக்கு இது ரெண்டையும் பெருக்குவோமா? பெருக்கிட்டு அது கூட இந்த வேல்யூ ஆட் பண்ணுவோம். கீழே இங்க என்ன பகுதி இருக்கோ அதே பகுதி போடுவோம். இங்க எப்படி வரும்னா 99 இன்ட்டு 49 பிளஸ் 48 டிவைட் பை 49 போட்டுக்கலாம். இன்ட்டு 245 அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிட்டு இப்ப என்னன்னா அடுத்ததா
99 into 49 அப்படிதானே. இப்ப இது ரெண்டையும் நீங்க இப்படியே பெருக்கணுமா அப்படின்னா அப்படி பெருக்க வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க 999 வச்சு 3 டிஜிட்டை பெருக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் நமக்கு இல்ல. சிம்பிளிபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பெருக்கி அதை பெருசா குழப்பமாக்க கூடாது. அப்ப இங்க என்ன பண்ணலாம்னா 99 100 மைனஸ் 1 எழுதலாம். எழுதிட்டு இன்ட்டு 49 போடுங்க. சரியா? போட்டுட்டு பிளஸ் இங்க 48 அப்படியே இருக்கட்டும். இங்க 49 இதையும் கேன்சல் பண்ணலாமா? 549 நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 245 வந்துடும். பெருக்குங்க. 45க்கு 4 20 4 24 ஆச்சா? அப்ப இங்க என்னன்னா இது இன்ட்டு 5 போட்டா போதும். அப்ப இங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா இங்க பாருங்க 49ஆல பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா இங்க 49 வந்துடும். மைனஸ் 49 போடுறோம், பிளஸ் 48 போடுறோம், இன்ட்டு 5 அப்படிங்கிற பிராக்கெட் போட்டுக்கணும். பிராக்கெட் போடலன்னா அர்த்தமே மாறிடும். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் பார்க்கும்போது என்ன வந்துடும்? -1 வந்துருமா? அப்ப 4900 இருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 4899 வரும். இந்த 5 போடலாம். பெருக்கணும்னா 9 45க்கு 5 மிச்சம் 4, 45 4 49க்கு 9 மிச்சம் 4, 44 44க்கு 4 மிச்சம் 4, 20 4 24. அப்ப 24495 அப்படிங்கிறது ஆன்சர். 24495 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்ததா 256 பவர் 5/4 அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க 4 இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள இருக்க நம்பருக்கும் பவர்ல 4 வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப 256னா நமக்கு என்ன தெரியும்னா 16 ஸ்கொயர். 16 இன்ட்டு 16 16 என்னது 4 ஸ்கொயர். 4 இன்ட்டு 4 அப்ப 4 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர்னா என்ன வந்துடும்? 4 பவர் 4 அப்படிங்கிறது வந்துடும். அப்படிங்க என்ன பண்றோம்னா 4 பவர் 4 ஹோல் பவர் 5/4 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப இங்க பார்த்தோம்னா 4 பவர் 4 இன்ட்டு 5/4 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஃபைனலா 4 பவர் 5ன்னு இருக்கும். 4 பவர் 5ஓட வேல்யூ என்ன? ஆல்ரெடி 4 பவர் 4ஓட வேல்யூ நமக்கு தெரியும். என்னது 256 அப்படின்ட்டு. இதை நீங்க இன்ட்டு 4 போட்டீங்கன்னா போதும் 4 பவர் 5 கிடைச்சிடும். 24க்கு 4 மிச்சம் 2, 22க்கு 2 மிச்சம் 2 10. 1024 அப்படிங்கிறது ஆன்சர். நீங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சிருக்கும். ஏபிஜிபி படிக்கும்போது ஒரு 3 வேல்யூவை நம்ம மக்கப் பண்ற மாதிரி வரும். என்னன்னா 2 பவர் 10 இதோட வேல்யூ 1024 அப்படிங்கிறது. 3 பவர் 5 இதோட வேல்யூ 24 3 அப்படிங்கிறது. அடுத்ததா 4 பவர் 6ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 4ல ஆரம்பிச்சு 6ல முடியும். நடுவுல 09 போட்டுக்கலாம். சரியா? அப்ப இங்க 4 பவர் 6ஓட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ ஒருவேளை நமக்கு 4 பவர் 5 வேணும்னா இந்த வேல்யூவை 4096 வேல்யூவை பை 4 போட்டா போதும். அப்ப இங்க 1024 அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரிதானா? எளிமையான விஷயம் தான். இப்படி நம்ம படிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம அங்க மக்கப் பண்ணுவோம். இங்க ஏபிஜிபி படிக்கும் ஜிபில மக்கப் பண்ணுவோம். பெருக்கத்தோட வரிசையில நமக்கு இது தேவைப்படும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1024 அப்படிங்கிறது. சிம்பிளிபிகேஷன் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா? இப்ப 9/8 பிளஸ் 3 டிவிஷன் 3/5. இங்க இதை நான் மாத்திரேன்னு சொல்லிட்டு பெருக்கல் போட்டு 5/3 போட்டுற கூடாது. ஏன் அப்படின்னா இங்க இடையில ஆஃப் இருக்கு. பி போர்ட் மாஸ்ல ஆஃப் பண்ணிட்டு தான் எங்க வரணும் அப்படின்னா டிவிஷனுக்கு வரணும். அப்ப இங்க இது இந்த செட்டை முடிச்சுட்டு தான் இங்க டிவிஷனுக்கே வரணும். அப்ப இங்க ஆஃப்னா பெருக்கல் தான். அது வேற ஒண்ணும் பெருசா இல்லை. ஆனா அதை முடிச்சுட்டு தான் இங்கேயே வரணும். அப்ப இங்க பிராக்கெட்ல சால்வ் பண்ணோம்னா இங்க 20 போட்டுக்கலாம். எல்சிஎம் 15 பிளஸ் 12 9/8 டிவிஷன் போட்டுட்டு 3/5 இன்ட்டு 27/20 அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்டா? அதை பெருக்கணும்னா 9/8 அங்கே பெருக்கிறீங்க 81/100 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப இதை பெருக்கலாம் மாத்தலாம். பெருக்கலாம் மாத்தணும்னா 9/8 இன்ட்டு 100/81 கிடைக்கும். இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 9, இங்க 4ஆல போட்டீங்கன்னா இங்க 2, இங்க பார்க்கும்போது 25 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப 25/18 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? 25/18. சோ ஆன்சர்ல என்ன இருக்கு? கலப்பு பிணத்துல மாத்தி கொடுத்திருக்காங்க. அப்ப இதை கலப்பு பிணத்துக்கு மாத்தணும்னா ஒரு 18 இருக்கும். பேலன்ஸ் 7 இருக்குமா? 7/18. 17/18 அப்படிங்கிறது ஆன்சர். 17/18 ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்ததான் லாஸ்ட் கொஸ்டின். பவர் அப்படி மாத்திக்கங்க.
இங்க a power m whole power என்னன்னா ரெண்டையும் பெருக்கிறது தானே 3 power minus 6 into 2 power minus 6 divided by 2 power minus 8 into 3 power minus 4 இங்க 4 power minus 2 னா 2 squared எழுதலாமா 2 squared whole power minus 2 னா 2 power minus 4 அப்படிங்கிறது கிடைக்கும் 3 power minus 6 into 2 power minus 6 divided by இதனை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா 2 power minus 12 into 3 power minus 4 அப்படிங்கிறது எழுதலாம் 2 எல்லாம் ஒரு செட் 3 எல்லாம் ஒரு செட்டா எடுத்துக்கலாம் அப்ப இங்க பார்க்கும்போது நான் இப்ப முதல்ல எல்லாத்தையுமே மேல ஏத்திக்கிறேன் மைனஸ் இருந்துச்சுன்னா கீழே எடுத்துக்கிறேன் அப்ப இங்க பார்க்கும்போது 3 power minus 6 into 3 power minus மேல ஏரியால பிளஸ் ஆ மாறும் 4 போட்டுக்கலாம் இந்த 2 power minus 6 ஆல்ரெடி மேல இருக்கு இந்த 12 மேல போகல பிளஸ் ஆ மாறுமா 2 power 12 அப்படிங்கறது வச்சுக்கிறோம் அப்ப இங்க பார்த்தோம்னா இங்க ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3 power minus 2 அப்படிங்கிறது கிடைக்கும் into இங்க 2 power 6 அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 power 6 அப்படி வச்சுக்கலாம் இன்னும் minus 2 கீழே எடுத்தீங்கன்னா பிளஸ் ஆ மாறிடுமா 3 ஸ்கொயர் 2 power 6 ஓட வேல்யூனா 4 கியூப் நடத்தும் அப்படிதானே 2 power 6 னா 2 ரெண்டா பிரிச்சிங்க அப்படின்னா 4 4 4 வரும் அப்ப இங்க 4 கியூப்ங்கிறது 4 கியூப்னா 64 64 by 9 கலகுலேட்டர்ல மாத்தோம்னா 97 63 மிச்சம் 1 by 9 அப்ப 7 1 by 9 அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன்ல 7 1 by 9 கவனமா பண்ணணும் இங்க பாருங்க 9 1 by 7 அப்படிங்கிறது சரி அவ்வளவுதான் அப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா நம்மளோட புதிய பாதை டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய மேக்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்திருக்கோம் உங்களுக்கு இந்த செஷன் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது மல்டிபிள் வேஸ் இருக்கு ஓகேவா அதை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலா நிறைய ஸ்டெப்ஸ் போகாம எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கொஞ்சம் எளிமையாவே இருக்கும் சொல்லலாம் தொடர்ந்து இந்த டெஸ்ட் எழுதுங்க இந்த புதிய பாதை டெஸ்ட் பேட்ச்ங்கிறது நம்ம எக்ஸ்க்ளூசிவா 2 and 4 ரெண்டையுமே டார்கெட் பண்றோம் இப்ப என்ன நோக்கத்துல என்ன ஒரு இலக்கா வச்சு ஓடுறீங்களோ இதே கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கட்டும் எல்லாருமே தொடர்ந்து படிங்க எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ நன்றி வணக்கம்